வெல்கம் டு ஜேடிஎஸ் டுட்டோரியல். இந்த வீடியோக்கான டாபிக் என்னன்னா பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி ட்ரீயோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். இதில் என்ன கண்டிஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு பார்த்தா, ஒரு நோடு இருக்குன்னா ஒரு ட்ரீயில் அந்த நோடுக்கு லெஃப்ட் சைல்டு இருந்துச்சுன்னா அந்த நோடோட லெஸ் தென் வேல்யூவாக இருக்கணும், அதாவது குறைவான வேல்யூவாக இருக்கணும். அதே நோடு வந்து ரைட் சைல்டு வச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த ரைட் சைல்டு இந்த நோடுக்கு கிரேட்டர் தென் வேல்யூவாக தான் இருக்கணும், அதாவது அதிகமான வேல்யூவாக தான் இருக்கணும். இதனால என்ன ஆகும், இந்த ட்ரீயே ஒரு சார்ட்டட் மேனர்ல நமக்கு கிடைக்கும். இதன் மூலியமா நம்ம வித்தவுட் ஷிஃப்டிங் எஃபிஷியன்ட் சர்ச்சிங், இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம். இந்த ட்ரீல பார்த்தோன்னா 8 ரூட் நோடு, அதோட லெஃப்ட் பார்த்தோன்னா அதோட குறைவான வேல்யூஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 5 பார்த்தோன்னா அதுக்கு லெஃப்ட் நோடு அதோட குறைவான வேல்யூஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் சைல்டு குறைவா இருக்கணும்னு தெரியும். அதை நம்ம என்ன பண்ணோம், சில்ட்ரனோட சில்ட்ரன்ஸையும் சேர்த்து செக் பண்ணோம். அப்போ இதை என்ன பண்ணோம், ஒரு சப்ட்ரியா எடுத்து அதை செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரைட் நோடு அதோட டிசெண்டன்ட் அப்படின்னும் போது என்னன்னா, சில்ட்ரனோட சில்ட்ரன்ஸையும் சேர்த்து நம்ம செக் பண்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிசெண்டன்ட்டையும் சேர்த்து செக் பண்ணணும்னு சொல்றோம். இப்போ இந்த சப்ட்ரீல பார்த்தோம்னா 5ஓட லெஃப்ட் சைல்டு என்ன 2, அப்போ இது லெஸ் தென் வேல்யூ, இது சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் 5ஓட 7 கிரேட்டர் தென், அப்போ இந்த கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்புறம் 7ஓட 6 லெஸ் தென், அப்போ லெஃப்ட் சைல்டு லெஸ் தென் தானே. அதே மாதிரி ஒரு நோடுக்கும் நம்ம செக் பண்ணணும். அப்படி ஒரு நோடுக்கும் செக் பண்ணி நம்ம டிரா பண்றது தான் என்ன சொல்லுவோம், ப்ராப்பரான பைனரி சர்ச் ட்ரீ. சர்ச் ட்ரீயோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோன்னா பெஸ்ட் பிக் O1, அதாவது நான் ஏதோ ஒரு இன்சர்ஷனோ டெலிஷனோ பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் சர்ச்லயே நான் பண்ணிட்டேன்னா, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கீ சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கீலயே நான் பண்ணிட்டேன்னா அதை தான் நான் என்ன சொல்லுவேன், பெஸ்ட் கேஸ் அப்படின்னுவேன். இதே நான் ஒஸ்ட் கேஸ்னா என்னன்னு இங்கே சொல்றோம். பைனரி சர்ச் ட்ரீல என்னன்னா இப்போ இந்த ட்ரீல n எலமெண்ட் இருக்கு, மொத்தம் எனக்கு 5 எலமெண்ட் இருக்குன்னா இதுல நான் 5ஆவதா சர்ச் பண்ணும் போது தான் எனக்கு அது கிடைச்சிச்சுன்னா அதை தான் நான் ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது பைனரி சர்ச் ட்ரீ. இதுல நான் 40 அப்படின்ற எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ண போறேன். அந்த இன்சர்ட் பண்ற எலமெண்ட்டை தான் நான் கீ அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பைனரி சர்ச் ட்ரீல இந்த கீயை ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஆப்ரேஷனும் நடக்க போகுது. நான் ரூட் நோட இனிஷியலைஸ் பண்ண போறேன், அதை தான் நான் கரண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த கீயை வச்சு நான் கரண்ட் நோடோட சர்ச் பண்றேன். இந்த கரண்ட் நோடோட நான் எடுத்திருக்க கீ லெஸ் தென் எலமெண்டா இருந்துச்சுன்னா, அதாவது குறைவான எலமெண்டா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போறேன். அதே அந்த எலமெண்ட் ஈக்குவலா இருந்தாலும் நான் லெஃப்ட் சைடு தான் மூவ் பண்ண போறேன். அதே கிரேட்டர் வேல்யூவா இருந்துச்சுன்னா, ரூட்டோட கிரேட்டர் வேல்யூவா இருந்துச்சுன்னா, அதாவது அந்த கரண்ட் எலமெண்ட் ரூட்டை தான் நான் இப்போ கரண்ட் எலமெண்டா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆகும், நான் டிராவல்ஸ் பண்ண அந்த கரண்ட் எலமெண்டோட பாயிண்டர் மாறிட்டே இருக்கும். அதாவது டிராவல்ஸ் ஆக ரைட் சைடு நான் செக் பண்றேன். அதே மாதிரி ரிப்பீட்டடா என்ன பண்ணணும், ஒரு நோடுக்கும் லெஃப்டும் ரைட்டும் நான் கீயை வச்சு கம்பேர் பண்ண போறேன். இப்போ இந்த ட்ரீயே எடுத்தேன்னா நான் 100ஓட செக் பண்ணுவேன். 100ஓட 40, நான் 40 தான் இன்சர்ட் பண்ண போறேன். அது 100ஓட சின்ன நம்பர் தானே 40. அப்போ சின்ன நம்பர்ன்னும் போது நான் லெஃப்ட் சைட் போடுறேன். லெஃப்ட் சைட் போடும்போது இந்த நோடை நான் கரண்ட் நோடா எடுத்துப்பேன். 20 கரண்ட் நோடா மாறிடும். 20க்கு 40 கிரேட்டரா லெஸ்ஸரான்னு சொல்லி பார்ப்பேன். அப்போ கிரேட்டர் வேல்யூ தான். அப்போ கிரேட்டரா இருந்தா என்ன ரூல், ரைட் ஹேண்ட் சைட் போகணும்ல. ரைட் ஹேண்ட் சைட் போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க நோட கரண்ட் நோடா எடுத்து அதை நான் செக் பண்ணுவேன் 40ஓட. அப்போ 30க்கு 40 கிரேட்டரா லெஸ்ஸரா வேல்யூ தானே. அப்போ நான் 30ஓட ரைட் ஹேண்ட் சைட் தான் நான் அதை இன்சர்ட் பண்ணணும். பைனரி சர்ச் ட்ரீல எப்படி ஒரு நோட நியூவா இன்சர்ட் பண்ணலாம்னு சொல்லி பைத்தான் ப்ரோக்ராம் வழியா பார்க்கலாம். இதுல என்ன பண்றேன், நோட் அப்படின்ற கிளாஸை கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள init அப்படின்ற மெத்தட், அதாவது பைத்தான்ல பார்த்தா DEFனா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றதுக்காக DEF யூஸ் பண்ணுவோம்.
இதில் நான் என்ன பண்ணுறேன், செல்ஃப் கமா கீ அப்படின்ற 2 ஆட்ரிபியூட்டை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்டாக செல்ஃப் ஆட்ரிபியூட்டில் லெஃப்ட் அப்படின்ற ஆப்ஜெக்டும் ரைட்டுன்ற ஆப்ஜெக்டும் நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நன்னு கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் வேல்யூவை நான் கீயாக இனிஷியலைஸ் பண்ணுறேன். கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அகெயின் நான் இன்சர்ட் அப்படின்ற மெத்தடை கிரியேட் பண்ணி அதில் ரூட் கமா கீ அப்படின்ற 2 ஆட்ரிபியூட். ஏன்னா ரூட்டை வச்சுனா நான் ஃபஸ்ட்டு ஒரு நோடாக செக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கீ நமக்கு எந்த நோடை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதை தான் நான் கீயாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ரூட் நல்லான்னு சொல்லி பார்க்குறேன், அதாவது நன்னான்னு சொல்லி பார்க்குறேன். அப்படி ரூட் நன்னா இருந்துச்சுன்னா நம்ம கீயை தானே இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ அதையே நான் நோடாக கன்சிடர் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏன்னா இப்போது ஃப்ரெஷ்ஷாக அந்த ட்ரீல பைனரி சர்ச் ட்ரீல நான் கொடுக்குற கீ மட்டும்தான் இன்சர்ட் ஆக போகுது. அப்போ நோடுக்குள்ள கீ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அகெயின் இஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எழுதி அதில் ரூட்டை என்ன பண்ண போகிறேன், கீயான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ரூட்டு கீயாக இருந்துச்சுன்னா அப்பயும் ரூட்டையே ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அந்த இடத்துல நான் எதையும் இன்சர்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி ரூட்டில் தான் எனக்கு அந்த கீ இருக்குல்ல, நான் இன்சர்ட் பண்ண போகிற அந்த நியூ நோடு இருக்குது. அதனால் நான் மறுபடியும் அதை இன்சர்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக நான் ரூட்டையே மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரூட் வேல்யூ அதாவது ரூட் டாட் வேல்யூ நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ரூட் டாட் வேல்யூ நான் என்ன பண்றேன், லெஸ் தென்னா ஸ்மாலரான்னு செக் பண்றேன். அப்போ ரூட் வேல்யூ எனக்கு கீயோட ஸ்மாலரா இருந்துச்சுன்னா நான் எந்த சைடு போகணும், ரைட் சைடில் போகணும். ரைட் சைடில் போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம்னா ரூட் டாட் ரைட் ஈக்குவல் டு இன்சர்ட் ரூட் டாட் ரைட் கமா கீ. அதாவது அகெயின் இது செக் பண்ணும். மறுபடியும் இந்த லெஃப்ட் இல்லைன்னா, அதாவது ரூட் வேல்யூ கீயோட கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா, பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு போகும். லெஃப்ட் சைடு போயிட்டு நம்ம தேட போகிற எலமெண்ட் ஸ்மாலரா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு தானே நம்ம இன்சர்ட் பண்ணோம். அப்போ லெஃப்ட் சைடு போய் இன்சர்ட் பண்ணோம். இப்படி தான் லெஃப்ட் ரைட்ல செக் பண்ணி இன்சர்ட் பண்ணோம். சப்போஸ் எனக்கு லெஃப்ட்லேயும் இன்சர்ட் பண்ண முடியல, ரைட்லேயும் இன்சர்ட் பண்ண முடியல, அப்போது நான் என்ன பண்ணணும், ரூட்டை தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது எந்த சினாரியோலையும் இந்த ஆப்ரேஷன் இன்சர்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியலன்னா அப்போது ரூட்டை தான் நான் மென்ஷன் பண்ணணும். கீயோட ரூட் வேல்யூ குறைவாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு இன்சர்ட் பண்ணணும் வேல்யூவை. அதே ரூட் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா, கிரேட்டராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் சைடில் போயிட்டு இன்சர்ட் பண்ணணும். இல்லை என்னால் ரூட்டில் லெஃப்ட்னும் கண்டுபிடிக்க முடியல, ரைட்டுனும் கண்டுபிடிக்க முடியல, அது ரூட்டோடையும் மேட்ச் ஆகலை. அப்போது நான் என்ன பண்ணணும், ரூட்டை தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது அது இன்வேலிட் நம்பராக கூட இருக்கலாம். அப்போது ரூட்டையே ரிட்டர்ன் பண்ணி முடிச்சுக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.